அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு லக்னம் இல்லாமல் பலன் சொல்வது எப்படி. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போகிறோம். 2 கிரகத்தை சேர்த்து வைத்து பலன் சொல்லுவேன் என்று நினைச்சீங்களா? கிடையாது. யோகத்தை பயன்படுத்தி பலன் சொல்லுவேன் என்று நினைச்சீங்களா? கிடையாது. ராசி கட்டத்தில் இருக்கும் ஒரு கிரகத்திற்கும் கோச்சார கிரகத்திற்கும் தொடர்பு வைத்து பலன் சொல்லுவேன் என்று நினைச்சீங்களா? அதுவும் கிடையாது. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்க போகிறது. பலன் சொல்லணும், கரெக்டாக சொல்லணும், குயிக்காக சொல்லணும். அதை கண்டுபிடிக்க ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். பலன் சொல்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் விதிவிலக்கு பார்த்த பிறகு பலன் எடுத்து சொல்லணும். ஓகே? அப்போதான் நீங்கள் சொல்கின்ற பலன் உங்களுக்கு தவறு ஏற்படாது. ஒரு கிரகம் எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறது, எந்த கிரகத்தை பார்க்கிறது, எந்த கிரகத்தோடு பரிவர்த்தனையில் இருக்கிறது, அந்த கிரகம் எந்த ராசியில் இருக்கிறது, அந்த கிரகத்திற்கு அந்த வீடு நட்பு வீடா அல்லது பகை வீடா என்று பார்க்கணும். அதே மாதிரி அந்த கிரகம் பலமாக இருக்கிறதா அல்லது பலவீனமாக இருக்கிறதா என்பதையும் முக்கியமாக கவனிக்கணும். அதே மாதிரி அந்த கிரகம் வக்ரம், திரிசூனியம், முடக்கு, வைநாசிகம், பணப்பகை நட்சத்திரம், அவயோகி நட்சத்திரம், ராகு கேது மிட் பாயிண்ட், மாந்தி தொடர்பு, இப்படி பல்வேறு கோணத்திலையும் அந்த கிரகத்தை ஆய்வு செய்யணும். உங்களை நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுகிறேன் என்று நினைக்கக்கூடாது. ஜோதிடர்களுக்கு முதலில் பொறுமை வேண்டும், 2வது தனிமை வேண்டும், 3வது நேரம் வேண்டும். அதுவும் ஒரு நாளைக்கு குறைந்தது 3 மணி நேரம் தொடர்ந்து இருந்தே ஆகணும். அப்போதான் நீங்க ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள முடியும். பேசிக் தெரிஞ்சாதான் சப்ஜெக்ட் புரியும். இந்த வீடியோ நீங்க பார்த்த பிறகு ஜாதக பலன் ரொம்ப சிம்பிளா எடுத்து சொல்ல முடியும். உங்களுக்கு ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ்ல பலன் எடுத்து சொல்லணும் என்ற ஆசை இருந்தால் நம்ம பிடிஎஃப் ஃபைல் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. நம்ம பிடிஎஃப் ஃபைலில் இருக்க சப்ஜெக்ட் அதிகமாக இருக்கும். பலன் எடுப்பது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இன்றைய வீடியோக்குள் செல்வோம். லக்னம் இல்லாமல் பலன் சொல்வது எப்படி என்பதை பார்ப்போம். ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. வக்ர குருவுக்கு முன்பின் வக்ர கிரகங்கள் இருப்பதால் ஜாதகர் ரொம்ப பிடிவாதக்காரர். ஜாதகர் தன்னுடைய பிடிவாத குணத்திலிருந்து தன்னை மாற்றிக்க மாட்டார். அதே நேரத்தில் தான் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கவும் மாட்டார். நல்ல விஷயமாக இருந்தாலும் தீய விஷயமாக இருந்தாலும் ஜாதகருடைய மனசு என்ன சொல்கிறதோ அதைத்தான் ஜாதகர் கேட்பார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காற்று ராசியில் சூரியன் புதன் இருப்பதால் அப்பா நகைச்சுவையோடு பேசக்கூடியவர். அடுத்து குரு சுக்கிரன் சேர்க்கை இயற்கை சுபர் வீட்டில் இருப்பதால் ஜாதகருக்கு ஆயுள் அதிகம். அடுத்து காற்று ராசியில் இருக்கும் கேதுக்கு சனி பார்வை இருப்பதால் ஜாதகருக்கு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸு பிரச்சனை நிச்சயம் வரும். அடுத்து ராகு கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் செவ்வாய் சுக்கிரன் இயற்கை சுபர் வீட்டில் இருப்பதால் ஜாதகர் பெரியவங்க பேச்சு கேட்பார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. சந்திரன் ராகு சேர்க்கை. மகர ராசிக்கு சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் உண்டு. மகர ராசி வைன் ஷாப் ராசி, அதனால ஜாதகருக்கு மது பழக்கம் உண்டு. அடுத்து புதன் செவ்வாய்க்கு திரிகோணத்தில் சந்திரன் ராகு இருப்பதால் ஜாதகர் +2 வரை ஒரே பள்ளியில் படிக்க முடியாது. அடுத்தது கேதுக்கு திரிகோணத்தில் சுக்கிரன் இருப்பதால் கட்டின வீடு வாங்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. புதன் சுக்கிரன் குருவுக்கு திரிகோணத்தில் கேது இருப்பதால் ஜாதகர்
டாக்குமெண்ட் விஷயத்தில் படித்து பார்க்காம கையெழுத்து போடக்கூடாது. படித்த சர்டிஃபிகேட் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் வேலை கொடுப்போம் என்று சொன்னால் ஜாதகர் நிச்சயமாக அந்த கம்பெனியில் வேலைக்கு போகக்கூடாது. நம்ம படித்த சர்டிஃபிகேட் ஈஸியாக வாங்கிப்பாங்க. ஆனால் அந்த படித்த சர்டிஃபிகேட் திரும்ப கேட்கும்போது பல முறை நம்மளை அலைய விடுவாங்க. இது நமக்கு தேவையா? ஸோ நான் சொன்ன ரூல்ஸ், இந்த கிரக அமைப்பு சப்போஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா டாக்குமெண்ட் கொடுத்து வேலைக்கு ஜாயின் பண்ணாதீங்க. ஓகே. அடுத்து, பணத்தை குறிக்கும் கிரகத்திற்கு புதன் கேது திரிகோண தொடர்பு இருப்பதால் நண்பர்களிடம் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். பணம் கொடுத்தல் வாங்குதல் விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. ஜாதகர் பிறருக்கு கடன் கொடுக்க விரும்பினால் ஜாதகர் டாக்குமெண்ட் ரெடி பண்ணாமல் பிறருக்கு கடன் கொடுக்க கூடாது. அடுத்து, ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ராகு கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் சனி சந்திரன். இந்த இருவரும் இயற்கை பாபர் வீட்டில், அதுவும் ஒரே அதிபதியின் வீட்டில் இருப்பதால் ஜாதகர் பெரியவங்க பேச்சு கேட்க மாட்டார். தான் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டார். அடுத்து, செவ்வாய் சுக்கிரன் கேது இந்த மூவரும் ஒரே நட்சத்திரத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. ஆனால் அந்த ராசி திரிசூன்யம் அடைவதால் ஜாதகருக்கு திருமணம் உண்டு. மேலும் கணவன் மனைவிக்குள் அதிக ஒற்றுமை உண்டு. ஓகே. நெக்ஸ்ட், ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காலபுருஷனுக்கு 1-7 அதிபதி செவ்வாய் சுக்கிரன். இந்த செவ்வாய் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் குரு சந்திரன், இருவரும் நீசம். அதனால் நிச்சயமாக கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய முடியாது. இதில் ஒருவர் சேர்ந்து வாழலாம் என்று நினைத்தாலும் கூட சேர விடாது. இது இறைவனுடைய தீர்ப்பு. இறைவனாலேயே மாற்ற முடியாது. ஓகே. நெக்ஸ்ட், ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. குரு செவ்வாய் சேர்க்கையில் இந்த இருவரும் நட்பு வீட்டில் இருந்தாலும் அல்லது இதில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் வீட்டில் இருந்து இந்த கிரக சேர்க்கை இருந்தாலும் குரு மங்கள யோகம் வேலை செய்யும். அடுத்து, இந்த சேர்க்கைக்கு திரிகோணத்தில் ராகு இருப்பதால் ஜாதகருக்கு சொத்து சேர்க்கை அதிகம் கொடுக்கும். விபத்தும் கண்டமோ அதிகம் கொடுக்கும். விபத்து ஏற்பட்ட பகுதியில் ஜாதகருக்கு நிச்சயம் தையல் போடுவாங்க. மேலும் உபயராசியில் இருக்கும் சனியின் பார்வை இருப்பதால் விபத்து ஏற்பட்ட அதே பகுதியில் மறுபடியும் விபத்து ஏற்படும். ஓகே. நெக்ஸ்ட், ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. குரு சனி சேர்க்கை பெற்று அதற்கு திரிகோணத்தில் செவ்வாய் கேது இருப்பதால் ஜாதகருடைய முதல் திருமணம் டைவர்ஸான வாழ்க்கை துணை அல்லது விதவைத்தான் ஜாதகர் திருமணம் செய்து கொள்ளணும். அப்போதான் ஜாதகருடைய திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. ஜாதகருக்கு திருமணம் உண்டு என்ற ரூல்ஸ் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். மேலும் செவ்வாய்க்கு சனி கேது தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு தாம்பத்திய விஷயத்தில் வீரியம் குறைவாகத்தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட், ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. சந்திரனுக்கு 8 கலத்திரக்காரர்கள் இருப்பதால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை ஜாதகருக்கு அமையாது. சந்திரனுக்கு மறைவு ஸ்தானத்தில் அது சந்திரனுடைய மூலத்திரிகோண வீடாக இருந்து 4 கிரக சேர்க்கை இருப்பதால் ஜாதகருடைய பிரச்சனை ஜாதகரால் தீர்க்க முடியாது. அது ஸ்திர ராசியாக இருப்பதால் ஒரு பிரச்சனை முடிவதற்குள் மற்றொரு பிரச்சனை ஆரம்பித்து விடும். அடுத்து, சந்திரனுக்கு மறைவு ஸ்தானத்தில் முக்கூட்டு கிரகங்கள் இருப்பதால் ஜாதகருக்கு சொந்தத்தில் திருமணம் செய்யக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட்,
ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனையில் சுக்கிரன் இருப்பதால் அப்பா பண விஷயத்தில் ஜாதகரை விட ஜாதகருடைய சகோதரனுக்கு தான் முழுசாக நம்புவார். அடுத்து காற்று ராசி, காற்று கிரகம் வீடாக வந்து மனசுக்காரன் சந்திரனும் ராகுவும் இருப்பதால் ஜாதகர் தன்னுடைய சுயநலனுக்காக அதிகம் பொய் பேசுவார். அடுத்து தனுசு ராசியில் இருக்கும் கேதுக்கு திரிகோணத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருப்பதால் தந்தைக்கும் சகோதரனுக்கும் பண கஷ்டத்தை கொடுக்கும். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.